بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, இப்ப நம்மளோட இறப்புக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம்ங்கிற மாதிரி ரெண்டு பிரிவை ரொம்ப தீர்க்கமா நம்ம இறப்புக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ரெண்டு உலகம் இருக்கு, அத ரொம்ப ஆணித்தரமா இந்த இஸ்லாத்துல கொஞ்சம் அதிகமாவே அதை போதிக்கிறாங்க. இப்ப இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்மனால இறப்புக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த உயிர் எங்க போக போகுது, எங்க அடைய போகுதுங்கிற ஒரு நோக்கம் நம்ம இறப்புக்கு அப்புறம் நம்ம அதை சிந்திப்போம். இப்ப இந்த வாழ்ற வாழ்க்கையை நம்ம சொர்க்கமா வச்சுக்கிறது நம்ம கையில தானே இருக்குது. அதை நம்ம ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம அணுகிறதுக்கு என்ன வழி? நம்ம இறப்புக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமாங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்றதை தவிர்த்து, அந்த பயம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இறப்புக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், சொர்க்கத்துக்கு போய் அங்க நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இங்க பண்றதுக்கான நல்லது கெட்டது நம்மளோட சொர்க்கத்துல கிடைக்கும் நரகத்துல கிடைக்கும் தவறா பண்ண அந்த ஒரு பயத்தை போக்கிட்டு இந்த வாழ்ற வாழ்க்கைய இந்த பிறவியோட நம்ம நல்லபடியா வாழ்றதுக்கு இந்த சொர்க்க நரகத்தை நம்ம கையில தான் இருக்கு. அதை நீங்க எப்படி கொண்டு போற புரிஞ்சு நினைக்கிறேன் நான் சொல்றேன். தேங்க்ஸ். சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, மகேந்திரன் சகோதரர் மகேந்திரன் என்ன கேக்குறாங்கன்னா, இறப்புக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை சொல்லி பயங்காட்டி அதுக்கு தயார் பண்ற மாதிரி இந்த உலகத்துல வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயத்தை விட்டு ஒழிச்சிட்டு உலகத்துல நல்லவனா வாழ்றதுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லி கொடுங்களேன், அதுக்கு என்ன வழிங்கிறத கத்துத்தாருங்கன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு 2-3 விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, முதல்ல இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்ற பயத்தை போக்க வேண்டுமா வைத்திருக்க வேண்டுமாங்கிறது முதல் கேள்வி. போக்க வேண்டும்னா ஏன் போக்கணும், வச்சிருக்கணும்னா ஏன் வச்சிருக்கணும், வச்சிருந்தா என்ன நன்மை, போக்கினால் என்ன நன்மை, ரெண்டையும் வச்சுதானே முடிவெடுக்கணும். வைத்தால் என்ன போக்கினால் என்ன என்று பரிசீலித்தால், நீங்கள் விரும்புகிற உலகத்தில் நல்லவனாக மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்க்கையாக அனுபவிப்பதற்கு தேவையான அறிவுரைகளை சொல்லணும்னு விரும்புறீங்கல்ல, அந்த அறிவுரை பயன் தர வேண்டும் என்றால் அவனுக்கு பின்னாடி ஒரு பயம் இருந்துதான் ஆகணும். பயம் இல்லாமல் 100% நல்லவர்களை உங்களால் உருவாக்கவே முடியாது. இது நான் அறுதியிட்டு சொல்லுகிற ஒரு சவாலாகவே நீங்க எடுத்துக்கலாம். 100% பெர்ஃபெக்டான மனிதர்கள் உலகத்தில் உண்டாக வேண்டும் என்றால் அவனுக்கு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பயம் இருந்தே ஆகணும். பயமே இல்லைன்னு சொன்னா எவ்வளவு நேர்மையாளவனா இருந்தாலும் சரிதான், அவனுடைய நேர்மை முடிஞ்ச பிறகு கேளுங்களேன், அவனுடைய நேர்மைக்கு ஒரு விலை இருக்கிறது உலகத்துல. நான் நேர்மையா நடக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கு ஆசையும் திங்க கூடாது, லஞ்சம் ஊழல் ஏமாத்து பிராடு பித்தலாட்டை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் இருக்கிறேன்னு வச்சுக்குவோம். இருக்கிற எனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை கடந்து என்னால் இந்த விஷயத்தை இந்த கொள்கையை கடைபிடிக்கவே முடியாது. என்ன விலை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை. சில பேருக்கு கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாய் எண்ணிட்டீங்கன்னா உடனே விலை போயிருவார். கொள்கையெல்லாம் இருந்துச்சு, 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே 10,000 ரூபாய் மொத்தமா கிடைக்குது அப்படின்னு உடனே மயங்கிடுவார், கொள்கையை தூக்கி காத்துல போட்டுருவார். சில பேர் 10,000க்கு வாங்க மாட்டான், 10 கோடியை தூக்கி அடிச்ச உடனே 10 கோடி ரூபாய் பல மாதங்கள் பல வருடங்களாக கொள்கைன்னு சொல்லிவிட்டு உறுதியா நேர்மையா இருந்தவர் 10 கோடி ரூபாய் தூக்கி போட்ட உடனே நம்ம வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஆயுள் முழுக்க சம்பாதிச்சாலும் இவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு கையெழுத்து தான் கேட்கிறாரு, போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவருடைய உள்ளத்துல சலனம் வந்துடும். பணத்தை கொண்டு சில பேரை விலைக்கு வாங்கி விடலாம், பெண்களை காட்டி சில பேரை விலைக்கு வாங்கி விடலாம், மிரட்டலை காட்டி சில பேரை விலைக்கு வாங்கி விடலாம். அவருடைய குழந்தைகள் பெண் மனைவி மக்கள் அவர்களை கத்தி முனையிலே நிறுத்தி வைத்து அவருடைய நேர்மையை விலைக்கு வாங்கி விடலாம். எப்பொழுது நேர்மை விலைக்கு வாங்கப்படாது என்று கேட்டால், இது வேற வழியே இல்லை, இதுல நான் சோட போய்விட்டால், இதுல நான் தப்பு செய்து விட்டால் அதுக்கு பிறகு நான் காலத்துக்கு நிம்மதியா இருக்க முடியாது, என் மரணத்துக்கு பிறகு பெரும் துன்பத்துல போய் விழுந்துருவேன், அதுக்கு பிறகுதான் நிம்மதியான நீடித்த வாழ்வு இருக்கிறது. இப்பமாவது 50 வருஷம் தான் 60 வருஷம் தான், திடீர்னு கூட ஒரு நாளைக்கே கூட மரணம் வந்துடலாம்,
ஒரு விபத்து வாகனத்துல போய்கிட்டு இருக்கும்போது கூட விபத்து ஏற்பட்டு நான் இறந்து போயிடலாம், நாளைக்கே நான் மரணித்து விடலாம். ஆனால் மரணத்திற்கு பிறகு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் நான் இதுல உறுதியா நிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எப்ப வரும்னா மரணத்துக்கு பிறகு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் அவனுக்கு உள்ளத்துல உரத்தை தரும், உள்ளத்துல உறுதியை தரும். இல்லைன்னா நீங்க காட்டவே முடியாது. எத்தனையோ நேர்மையாளர்களை வரலாறு பார்த்திருக்கிறார், அவர்களுடைய நேர்மைக்கு விலை பேசப்பட்டிருக்கிறது. இது அவசியமான ஒண்ணு. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் காண்கிற ஒண்ணும் கூட, பல நேரங்களில் நேர்மை தவறுகிற பொழுது எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் பேசுகிற பொழுது பயன்படுத்திக் கொள்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மௌத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு, பயந்துக்க. கடவுளுக்கு முன்னாடி நிக்கணும், பயந்துக்க. இறைவன் ஒன்னு பார்த்து கொண்டிருக்கிறான், பயந்து கொள். அதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு பயம் வருது. நேர்மையை விட்டு விலகிறவன் திரும்ப அந்த ரூட்டுக்கு வந்துடும். நல்லவனா வாழ நினைக்கிறான், மாத்திக்கிறான். அவனுக்கு ஆசை வருது, மத்தவங்கள மாதிரி சொகுசா வாழணும், பிறகு மோசடி பண்ணா வாழலாம். ஒருத்தர் வந்து எச்சரிக்கை பண்றார், உடனே அவர் தன்னை திருத்திக்கிறார். அப்ப இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல நேர்மையாளனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, நல்லவனாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு கேடு செய்யாதவனாக அவனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு பின்னால் ஒரு பயம் தேவை இருக்கிறது. அந்த பயத்தை மரணத்திற்கு பிறகு உண்டான இந்த பயம் ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இது தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். ஒண்ணு. இரண்டாவது, அது இருக்குமா இருக்காதா? இந்த கேள்வி ஏன் வருது தெரியுமா? செத்த பிறகு அதுல என்ன யாரு சொன்னா எப்படி தெரியும்? முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி என்னப்பா அதெல்லாம் எப்படி நம்புறது? அந்த நம்பிக்கையின்மைதான் அந்த பயம் வேணுமா வேண்டாமான்ற சந்தேகத்தை உண்டாக்குது. இந்த சந்தேகத்துக்கான பின்னணி என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு அப்படிங்கிறோம்ல, அது வருமா வராதாங்கிற டவுட்னால தான். கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்கன்னா பயப்பட தானே செய்வீங்க. இப்ப நம்ம ஊர்ல ஹெல்மெட் போட்டுட்டு போகலாட்டி போலீஸ் புடிச்சுக்குவார். கன்ஃபார்மா பிடிப்பாருன்னு தெரிஞ்சா தூக்கி தலையில மாட்டுவோம். பிடிச்சாலும் பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம், தூக்கி கரட்டி வச்சிருவோம். மாட்டும் போது முடிச்சுக்கிட்டு நிப்போம். ஹெல்மெட் இருந்துச்சு, தலையில தூக்கி மாட்டி இருக்கலாமே. அப்ப 100% இங்க செக்அப் உண்டு, போலீஸ் புடிச்சுக்குவாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த பயம் தானா ஹெல்மெட்டை தூக்கி தலையில மாட்ட வைக்குது. மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்தை கொடுக்கிறது. அதுல ஒரு டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த காரியத்தை நம்ம செய்யறது கிடையாது. இப்ப இந்த கேள்வி என்ன காரணத்தினால வருது? அது கன்ஃபார்மா உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வியினால. இதுக்கு குர்ஆன்ல சில தர்க்க ரீதியான பதில்களை இறைவன் சொல்லுகிறான். உங்களை படைத்த இறைவன் தான், நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்கிற சட்ட விதிமுறைகளை எல்லாம் சொல்லி தந்து விட்டு இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். 100% மனிதர்களுக்கு கேடு செய்யாத ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்னு வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான எல்லா செய்திகளையும் கடவுள் சொல்லி தந்துட்டார். சொல்லி தந்துட்டு இந்த மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை பத்தி பேசுறார். நீ மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டு நான் சொல்றேன், நீ அதுல அலட்சியமா இருந்துராத, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உன்னை செத்த பிறகு திரும்ப படைக்கிறது எப்படி நீ கேட்கிறிய? அது ஒண்ணும் கடவுளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆரம்பத்துல நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த உன்னை உருவாக்குற கடவுளுக்கு, இறைவனுக்கு நீ செத்த பிறகு மீண்டும் உருவாக்குவது கஷ்டம் நீ நினைக்கியா? ஒரு லாஜிக்கலான ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. முதல்ல ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு பெரியவர் 51 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார்? என்ன வடிவத்தில் இருந்தார்? யாரும் பதிலே சொல்ல முடியாது. இல்லவே இல்லை. 50 வயது உள்ள ஒருத்தர் 51 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. 40 வயது உடையவர் 41 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. என்ன பொருளாகவும் இல்ல. இஸ்லாம் என்ன கேட்குது? ஒண்ணுமே இல்லாம இருந்தல்ல, இல்லாமல் இருந்த உன்னை இல்லாமையில் இருந்து உருவாக்கினான். அதையே நீ ஏத்துக்கிட்ட. ஆமா, நாம இல்லாம தான் இருந்தோம், இன்னைக்கு நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை ஒரு சக்தி உருவாக்கி இருக்கிறது. அதை ஒத்துக்கொண்ட உனக்கு படைக்கப்பட்ட பிறகு அழிந்து விட்டு மீண்டும் உன்னை படைப்பது சிரமம் நீ நினைக்கிறியா? முதல்ல இந்த மைக்க ஒருத்தர் படைச்சிருப்பார், உருவாக்கி இருப்பார். முதல்ல படைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், பல வருஷங்கள் ஆய்வு செஞ்சிருப்பார். ஒன்ன படைச்ச பிறகு திரும்ப 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 புதுசு புதுசா உருவாக்குறது கஷ்டமா? ஆரம்பத்தில் உருவாக்குவது கஷ்டம், மீண்டும் மறு உருவாக்கம் செய்வது எளிது. இப்படி ஒரு தத்துவத்தை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லி கண்டிப்பா இது நடக்கத்தான் போது, ஏற்கனவே படைச்சவன் மீண்டும் உங்களை படைப்பான். ஒண்ணு. அதுக்கு சில ஆதாரங்களை சொல்கிறது. இல்லாம போயிட்டோம், அழிஞ்சு போயிடுச்சு நீ நினைக்கிறீங்க. செத்துட்டோம், மண்ணுல கொண்டு வச்சாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சது,
தோண்டி பார்த்தோம், மண்டவோடு கூட இல்ல, ஒரு எலும்பு துண்டு இல்ல, எல்லாம் மண்ணோட மண்ணாக உக்கி போயிடுச்சு, மக்கி போயிடுச்சு, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதனால தானே இந்த டவுட்டே வருது. அதான் இல்லையப்பா, செத்தா அதோட முடிஞ்சிருச்சு, உடம்பு கூட இல்ல, எலும்பு கூட இல்ல, துரும்பு கூட இல்ல, எல்லாம் இல்லாம போயிடுச்சு, அதனால எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. சில தர்க்க வாதங்களை முன்வைக்கிறது. இது போல உலகத்திலே பல விஷயங்கள் இல்லாமல் போனதற்கு பிறகு நான் உருவாக்கி இருக்கிறேன். எப்படி உருவாக்குகிறான்? கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாருங்க. சில கிராமங்கள்ல கோடை காலத்துல மீன்பிடி திருவிழா நடத்துவார்கள். கோடை வரும் பொழுது தண்ணி குறைஞ்சு 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 வத்த போற நேரம், லாஸ்ட்ல இன்னொரு 10 நாள்ல தண்ணி பூரா காலியா போயிடும். உடனே கிராமத்துல அறிவிப்பாங்க, கிடைக்கிற மீனை பூரா பிடிச்சிருவோம். கிராமத்து மக்கள் எல்லாம் உள்ள இறங்குவாங்க, ஒரு மீன் இல்லாம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா சுத்தமா தண்ணி காஞ்சு போயிடும். பையங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பான் அந்த கிரவுண்ட்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு மீன் இல்ல, ஒரு மீன் குஞ்சு இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் காஞ்சு கட்டாந்தரையா சுட்டி எரிக்கும். காலை கொண்டு வெறுங்கால வைக்க முடியாது, அவ்வளவு தூரம் சுடும். அப்படிப்பட்ட பூமியில மீண்டும் அடுத்த கோடை காலம் வருகிறது. மீண்டும் கிராமத்திலே அறிவிக்கிறார்கள், மீன்பிடி திருவிழா என்று அறிவிக்கிறார்கள். இந்த கோடை காலத்துல அறிவிச்சாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த கோடை காலத்துல மீனை பிடிக்கவான்னு கூப்பிட்டாங்க, எல்லாரும் மீனை பிடிச்சாங்க. இந்த மீன் எங்கிருந்து வந்தது? பக்கத்து ஊர்ல இருந்து மீனை பிடிச்சி விடுறாங்களா? ஏதாவது ஊர்ல எங்கேயும் வெளியில இருந்து கொண்டு வந்து விடுறது கிடையாது. அடுத்த ஒரு வருஷத்துல பார்த்தா மீன் அப்படி பல்கி பெருகு, மழை பெய்யுது, தண்ணி வருது, குளம் நிறையுது, மீன் வளருது, மக்கள் மீனை பிடிக்கிறாங்க. ஓராண்டு காலத்தில் ஏராளமான மீன்கள் உள்ளே வந்து விட்டது. மீண்டும் மீன்பிடி திருவிழா அறிவிக்கப்படுகிறது. இது எப்படி நடந்தது? இல்லாமல் போயிடுச்சு, கட்டாந்தரை ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்ட் அளவுக்கு அது மாறி போச்சு. அப்படிப்பட்ட பூமியிலே மீண்டும் மீன்கள் எப்படி வந்தது? இங்கே மீன் வர முடியும் என்று சொன்னால் இல்லாமல் போன நீங்கள் மீண்டும் வருவது முடியாதா? இல்லாமல் போன குளத்திலே மீன்கள் தானாக மறு உருவாக்கம் பெற முடியும் என்று சொன்னால் இல்லாமல் போன மனிதன் மறு உருவாக்கம் பெறுவதிலே என்ன அதுல அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். நம்ம எதையுமே லாஜிக்கா தானே அணுகணும். இதே கேள்வி மனுஷனுக்குள்ள கேள்வி மீனுக்கு பொருந்துமா பொருந்தாதா? கண்டிப்பா பொருந்தும். ஆனா கண்ணுக்கு எதிரில் மாத்தமா இருக்கிறது. அதே மாதிரி கோடை காலம் வரும்பொழுது மரங்கள் எல்லாம் பட்டு போகிறது, புல்வெளிகள் எல்லாம் அப்படி தரையெல்லாம் காஞ்சு போயிருது. மழை காலம் வருது, திடீர்னு புல்லு பசுமையா முளைச்சு வருது. எத்தனை பேர் கொண்டு போய் புல்லு விதைய போட்டோம்? நம்ம ஊர்ல வாய்க்கால்ல, வரப்புல, குளங்கள்ல, குளத்தினுடைய ஓரத்துல புல்லு முளைக்குதுல்ல. சம்மர் டயத்துல போய் பாருங்க, உங்க புல்லு இருக்குதா? ஒரு புல்லு இல்லையே, எல்லாம் காஞ்சு போச்சா? ஒண்ணுமே இல்லையே. இல்லாமல் அப்படியே சுவடு கூட இல்லாம மாறி போன இடத்துல மழை காலம் வந்த உடனே பச்சை பசேன்னு புல்லு முளைச்சு வந்துச்சே. அந்த புல்லு முளைக்கிறதுக்கு நாம விதை போட்டோமா, நாம தண்ணி ஊத்துனோமா, நாம உரம் போட்டோமா? ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் இல்லை. ஆனால் புல் வந்தது. எப்படி வந்தது? இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இதை நம்ப முடிஞ்ச உனக்கு அதையே நம்ப முடியல. அறிவை கொண்டு சிந்திச்சா இந்த கேள்விக்கு பதில் இல்ல அங்க. ஆமா, என்ன எப்படிதான் வருதுன்னே தெரியல, ஆச்சரியமா இருக்குப்பா. கட்டாந்தரையா கிடந்துச்சு, பச்சை பச்சைன்னு வந்துருச்சே. இதே போல தான் இறைவன் சொல்லுகிறான், ஒன்றுமில்லாமல் போய்விட்டதாக நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறீர்கள், இறைவன் உங்களை மீண்டும் கொண்டு வருவான். அப்ப 100% வருமா, வருவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுல நம்பிக்கையின்மைக்கு வேலையே கிடையாது. எனவே மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை குறித்த பயம் நமக்கு தேவையானது. அந்த பயம் ஏன் தேவை என்பதை சிந்தித்தால் கண்டிப்பாக நாம் மீண்டும் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே அதை நாம நம்பத்தான் வேணும். நம்பினா உலகத்துக்கு நன்மை. மூணாவது செய்தி என்ன? அப்படி நம்புகிற காரணத்தினால் மனிதனை நல்லவனாக வாழ வைக்க முடியும். ஒரு நம்பிக்கையும் இல்ல, ஒரு பயமும் இல்ல. நான் கேட்கிறேன், இப்போ கத்தர்ல இருக்கிறோம், கத்தர்ல பெரும்பாலும் வாகனங்களை ஓட்டுகிறோம், எத்தனையோ சட்ட திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் கடைபிடிக்கிறோம். இங்க இருந்து லீவ்ல ஊருக்கு போறோம், வண்டி எடுத்துட்டு தானே ஓட்டுறோம். இந்த கோடு போட்டா இங்க நிக்கணும், ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும், கிரீன் போனா மட்டும் போகணும், எல்லா ரூலையும் கடைபிடிக்கிறோம்ல. நம்ம ஊர்ல வந்து இதே மாதிரி கடைபிடிக்கிறீங்களா? ஏன் கடைபிடிக்க? அங்க ரூல் இல்லையா? ரூல் இருக்கு. ரெட் சிக்னல் போட்டா போலாம்னா போட்டு வச்சிருக்கான், போக கூடாது அங்கேயும் போட்டிருக்கான். இங்கேயும் ரெட்ல போக கூடாது, அங்கேயும் ரெட்ல போக கூடாது. இங்க ரெட்ட கண்ட உடனே பதறி அடிச்சு வண்டியில ஸ்டாப்ல காலை வைக்கிறோம், பிரேக்ல காலை வைக்கிறோம். அங்க போனா போகட்டுமே, வண்டி போய்கிட்டே இருக்கு. என்ன காரணங்கிறிய? இங்கே உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பயம். வேணாதா, அவ்வளவுதான், கேமரா இருக்குது,
புடிச்சிருவான். 2000 ரியால் முடிஞ்சிச்சு, 1000 ரியால் முடிஞ்சிச்சு, சிக்கல்ல மாட்டிக்க. கண்டிப்பா இங்க மாட்டுவோம் என்று நினைக்கிற காரணத்தினால் ரூலை கடைபிடிக்கிறீர்கள், நல்லவனாக இருக்கிறீர்கள். அங்க மாட்டினாலும் மாட்டலாம், மாட்டாமலும் தப்பிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இன்மை வந்த உடனே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நாம விரும்புறோம். ஆனா துரோகம் செய்யாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர்? எந்த கட்டத்தில் துரோகம் செய்யறான்னு பாருங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்த பிறகு அசால்ட்டா துரோகம் நடக்கும். மனைவியும் துரோகம் செய்யலாம், கணவனும் துரோகம் செய்யலாம். எப்பொழுது? நம்மளை யாரு பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுது, வெளியே ஒண்ணும் வராது, பிரச்சனை இல்லை. கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை, தண்டிப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில எல்லை மீறுகிறான். கணவன் மனைவி என்று ஒப்பந்தம் போட்டுட்டு உன் கூட தான் நான் இன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு வேற எவ கூடயே ஒருத்தன் இன்பத்தை அனுபவிக்கிறான்னா என்ன காரணம்? இப்படி அனுபவிச்சா மாட்டிக்குவோம், தண்டிக்கப்படுவோம், பயம் இல்லை. வெளியூர்ல வந்து பண்றதுக்கு என்ன காரணம்? நம்மளை பத்தி யாருக்கு தெரியும்? ஊர்லயாவது மாமன் மச்சன் சித்தப்பன் பெரியப்பன் சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எவங்க நிறைய மாட்டிட்டா சிக்கலா போயிரும்னு ஒளிஞ்சு மறந்து பயந்து வாழ்வோம். ஆனா இங்க நம்மளை பத்தி யாருக்கு தெரிய போகுது? நம்ம ஊருக்கார யாரும் ஒருத்தருமே இல்லையே. நம்ம மட்டும் தனிக்காட்டு ராஜா மாதிரி இருக்குமே. அக்கம் பக்கத்துல எத்தனை பேர் போறாங்க வராங்க. இன்னும் சொல்ல போனா விபச்சாரத்துடைய வாசல்கள் பல இடங்கள்ல திறந்து வேற கிடக்குது. அனுபவிப்புமே வருதா இல்லையா? பயம் உங்களை கண்ட்ரோல் செய்கிறது. பயம் இன்மை உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. எனவே ஏதோ ஒரு பயம் உங்களை வழிநடத்த தேவைப்படுகிறது என்கிற பொழுது அந்த பயம் மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை பயமாக இருந்துவிட்டு போகட்டுமே. ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு தேவை. நீங்க நல்லவனா வாழணும், பயம் இல்லாட்டி நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிற பொழுது அரசாங்கத்துக்கு பயப்படுறேன், மாமனாருக்கு பயப்படுறேன், போலீஸ்காரருக்கு பயப்படுறேன், ஃபைன் கட்டுறதுக்கு பயப்படுறேன், இப்படி எல்லாம் பயப்படுறதுக்கு பதிலா மொத்த பயத்தையும் தூக்கி அங்க வைங்களேன், எல்லாம் கரெக்ட் ஆகுமா இல்லையா? அவன் பார்க்கிறான், அவன் கவனிக்கிறான், செத்ததற்கு பிறகு அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு மொத்த பயத்தை அங்க டிரான்ஸ்பர் பண்ணினா மாமாவுக்கு பயப்பட தேவையில்லை, மனைவிக்கு பயப்பட தேவையில்லை, போலீஸ்காரருக்கு பயப்பட தேவையில்லை, அரசாங்கத்துக்கு பயப்பட தேவையில்லை, எல்லாம் கரெக்டா போகும். அனைத்தையும் சீர் செய்கிற பயம் தேவையா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உங்களை சரிபடுத்துகிற பயம் தேவையா என்று அறிவுபூர்வமாக சிந்தித்தால் அனைத்தையும் சீர் செய்கிற பயம் மரணத்திற்கு பிறகு உண்டான பயம் என்கிற காரணத்தினால் அந்த பயம் அவசியமானது. அதை கொண்டுதான் மனிதர்களை நேர்வழிப்படுத்த முடியும்.